ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த vlogல வந்து நான் உங்களுக்கு ஒரு ஷாப்பிங் ஹால் தாங்க காட்ட போகிறேன். ரீசெண்டாக நான் மதுரையில் வாங்கின பாத்திரங்கள் எல்லாத்தையுமே இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே டீட்டெயிலாக ப்ரைஸோடு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது எல்லாமே நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்க ஆனந்தா அந்த கடையில் தான் வாங்கினேன். இது வந்து காமராஜர் சாலையில் இருக்குது, மெயின் பிரான்ச் அதுதான். இவங்களுக்கு வந்து இன்னும் 2-3 பிரான்ச்சஸ் மதுரையில் இருக்குது. ஸோ இந்த vlog வந்து நான் தனியாகவே இந்த கடைக்கு போனப்போ நான் எடுத்து உங்களுக்கு டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். போன வீடியோவில் அதை காட்டியிருக்கேன். ஸோ இவங்களோட கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் கடைக்கு போனப்போ உங்களுக்கு vlog மாதிரி எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே வர ஐ கார்டு இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் காட்ட போகிற எல்லா ஐட்டமும் இந்த ஒரு கடையில் வாங்கினது தாங்க. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது தாங்க. இது வந்து பித்தளையில் இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு மேலே ஏதாவது பூக்கள் போட்டு நம்ம வீட்டு முன்னாடி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதில் விளக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். இல்லாட்டினா பாட் பொரின்னு சொல்லுவோம், அது நல்ல வாசனை கொடுக்கும், அது கூட இதில் போட்டு வச்சுக்கலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 295 ருபீஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸில் இருக்குது. நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் வாங்கியிருக்கேன். சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஐட்டமும் கூட இது பித்தளையில் தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் vlog பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடையில் நான் வந்து இதை காட்டியிருந்தேன். ஸோ அவங்கக்கிட்ட நிறைய சைஸஸில் இருக்குங்க, 4 சைஸ் கிட்ட இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் நான் வாங்கியிருக்கேன். இதோட விலை வந்து 285 ருபீஸு. இதிலே வந்து சின்னது இருக்குது, இதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ், அதை விட பெரிய சைஸும் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் ஒன்று மட்டும் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக இந்த கப் நான் வாங்கியிருக்கேன். இது எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்கு ஆம்லேட்லாம் போடுறோம் இல்லையா, அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து தண்ணி குடிக்கிற கப்பு தான். ஸோ நான் அதை வந்து எக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி வாங்கியிருக்கேன். இதோட விலை வந்து 83 ருபீஸு. ஸோ இதுவும் வந்து நிறைய சைஸஸில் உங்களுக்கு இருக்குங்க. ரொம்ப சின்ன சைஸும் இருக்குது, பெருசும் இருக்குது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த குட்டி டிஃபன் பாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சின்ன சைஸுங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து மேலே ஒரு பிளேட்டும் கூட வருது. நான் இதை எந்த பர்பஸ்க்காண்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னா, சப்பாத்தி மாவு போட்டு வச்சுக்கிறதுக்காண்டி, அதாவது நம்ம சப்பாத்தி திரட்டுறதுக்கு ட்ரை மாவு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்காண்டி இதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா 116 ரூபாய். இதுலேயும் நிறைய சைஸ் இருக்குங்க. நான் இருக்கிறதுலே சின்ன சைஸ் வாங்கியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை கம்மியான குவான்டிட்டி லஞ்சு கொடுத்து விட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கியிருக்கேன். 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் இது. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் இதெல்லாம் போஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் தாங்க, ரொம்ப பெருசு கிடையாது. இதில் வந்து 3 கம்பார்ட்மெண்ட் வருது. இந்த மாதிரி கீழே இருக்க கம்பார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் பெருசு, மிச்சம் மேலே இருக்கிற 2லேயும் நம்ம வந்து காய் இல்லாட்டி குழம்பு அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸில் உங்களுக்கு கிடைக்கும். அதை நான் வந்து vlogலேயே உங்களுக்கு காட்டியிருக்கேன். பெரிய சைஸஸ்லாம் கூட உங்கள்கிட்ட இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 175 ருபீஸு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அஞ்சரை பெட்டிங்க. ஸோ இதுவும் கூட நான் vlogல உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன். இது வந்து நான் ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு மேலேயும் ஒரு கவர் வருது. உள்ளே பார்த்தீங்கன்னா 7 சின்ன கிண்ணங்கள் இருக்குது. இதில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு பொருள் போட்டு வச்சுக்கலாம். கடுகு, சோம்பு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் 100 கிராம் அளவுக்கு பிடிக்கும். அதுக்கு வந்து சின்ன ஸ்பூனும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருக்குது. என்கிட்ட ஏற்கனவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. ஸோ அது மேலே கவர் பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்கும். ஸோ நான் இதில் வந்து தனியாக கொஞ்சம் ஐட்டம்லாம் போடுறதுக்காண்டி வாங்கியிருக்கேன். இதோட விலை வந்து 415 ருபீஸ். அடுத்ததாக இந்த முறுக்கு உலக்கு நான் வாங்கியிருக்கேங்க. ஏற்கனவே நான் வந்து இடியாப்பம் செஞ்ச வீடியோவில் காட்டியிருப்பேன். பித்தளையில் ஒன்று நான் பெருசு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சின்னதாக நல்லா இருந்தது, லைட் வெயிட்டாகவும் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதனால் நான் இது வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதில் 6 அச்சு வருது. இதையும் நான் vlogல உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டியிருந்தேன். ஸோ இந்த மேலே இருக்க அச்சில் வந்து நீங்கள் முறுக்கு பண்ணுறது, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இது தாங்க நம்ம ஸ்டாண்டர்டாக முறுக்கு பண்ணுற அச்சு, 3 ஹோல் இருக்குது. அடுத்ததாக இது வந்து இடியாப்பம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்குது. அப்புறமா ஸ்டார் முறுக்கு பண்ணுவோம் இல்லையா, அது பண்ணுற அச்சு இது. அப்புறமா இது வந்து ரிப்பன் பக்கோடா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டார் முறுக்கே வந்து 3 அச்சு வேணும் அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 6 தட்டு இதில் வருது. வெயிட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இதை ஈஸியாக இருக்கும். இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி மேலே நம்ம ப்ரெஸ் பண்ணுறதும் வந்து இதில் ரொம்ப ஈஸி. இதோட விலை பார்த்தீங்கன்னா 216 ருபீஸ்.
இதுவும் நிறையா சைஸஸில் இருக்குது. நான் வச்சுருக்க பித்தளையில் இருக்கிற இந்த உலக்கு கூட இவங்கள்ட்ட இருக்குது. அடுத்ததாக இந்த ஹாட் பாக்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இந்த ஹாட் பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் நான் வாங்கியிருக்கேன். இது நல்லா ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிறனால உங்களுக்கு நல்லா இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி நான் ஒன்று சின்ன சைஸ் வச்சுருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சனால தான் இந்த தடவை நான் கொஞ்சம் பெரிய சைஸும் வாங்கியிருக்கேன். நிறையா சமைக்கிறோம் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி. இது வந்து க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 745 rupees. அடுத்ததாக அந்த மாவு கரைச்சி வைக்கிற பாத்திரம் வாங்கியிருக்கேன். இதோட விலை 410 ரூபா. அதுக்கு அளவு ஒரு தட்டும் நான் வாங்கியிருக்கேங்க, 85 rupees அது. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா பிரிமனைன்னு சொல்லுவோம். அதாவது சூடாக நம்ம சமைச்சதுக்கப்புறமா எடுத்து வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் இது. இந்த பெரிய ஸ்டாண்ட் வந்து 65 rupeesங்க. அதிலே வந்து சின்னதும் இருக்குது. அது வந்து 45 rupeesக்கு நான் 2 ஸ்டாண்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கனமான பாத்திரம் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அயன் பாத்திரம் வாங்கியிருக்கேன். இது வந்து ஆப்பச்சட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்பம்லாம் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வருங்க. இது வாங்கினதுக்கப்புறமா நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும். ஸோ இது வந்து நார்மல் அயன் தவா தான். கேஸ்டைன் கலெக்ஷன்ஸ்னு சொல்லி நான் தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி க்ளீன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணுன்ட்டு. அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த அயன் தவாவோட விலை வந்து 140 rupees. அடுத்ததாக இப்போ நான் ப்ரெஷர் குக்கர்ஸ்லாம் ஒரு 2 வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். 2 ப்ரெஷர் குக்கர் நான் வாங்கியிருக்கேங்க. 2 சைஸில் சின்னது ஒன்று, கொஞ்சம் பெருசு ஒன்று வாங்கியிருக்கேன். ரெண்டுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ரெண்டையும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த சின்ன குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நல்ல சின்ன குக்கருங்க. இது நீங்கள் பருப்பெல்லாம் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து 1.5 liters வரும் இந்த குக்கரு. இது நான் என்ன பிராண்டில் வாங்கியிருக்கேன்னா ஆனந்தா பிராண்ட், அதாவது அந்த கடையோட ஓன் பிராண்டே தான் நான் வாங்கியிருக்கேன். இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இவங்க கிட்டே இருக்க கலெக்ஷன்ஸும் நல்லா தான் இருக்கும். ப்ரைஸ் வந்து மிச்ச பிராண்டை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் குவாலிட்டி வைஸ் பார்த்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ நான் வந்து சின்னது மட்டும் இந்த இதில் நான் வாங்கியிருக்கேன். 1.5 liters தான். ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. லைட்டாக ஹண்டி டைப்பில் வரும் உங்களுக்கு, கொஞ்சம் கர்வ்டாக. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1235 rupees இது. அடுத்ததாக இன்னொரு குக்கர் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து அல்ட்ரா பிராண்டில் வாங்கியிருக்கேன். அல்ட்ரா தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னோடய கிரைண்டரும் அதில் தான் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி 2-3 குக்கர்ஸும் நான் வந்து இதில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போ வந்து ஒரு 4 liter அளவுக்கு ஒரு குக்கர் வாங்கியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் பேன் டைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி மாடல் இது. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் வாங்கியிருக்கேன். இதுக்கும் வந்து அவுட்டர் மூடி தான், அதாவது அவுட்டர் லெட்டுன்னு சொல்லுவோம், அதுதான் இது. இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு சின்ன பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் எதாவது வேக வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டை நீங்கள் அடியில் போட்டுட்டு மேலே பாத்திரம் வச்சு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, ப்ரெஷர் பேன் மாடல் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் அகலமாக இருக்கும், ஆனால் வந்து ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே நார்மல் குக்கர் மாடல்னால் கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்குங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இது கிரேவிலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2910 rupees. எம்ஆர்பி வந்து 3100. அதில் வந்து கொஞ்சம் ஒரு 200 rupees டிஸ்கவுண்ட்டில் நான் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புட்டு பண்ணுற குடம் தான் நான் வாங்கியிருக்கேன். அதாவது கொலா புட்டெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுறது. ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான். இந்த மாதிரி உங்களுக்கு மேலே ஒரு குச்சியும் கொடுப்பாங்க. அதாவது புட்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம புஷ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த மாதிரி ஹேண்டில்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இதில் தான் நம்ம வந்து புட்டை வேக வைக்க போகிறோம். கீழே இருக்க அந்த பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும். இது வந்து சைடில் நம்ம பிடிச்சிக்கிறதுக்கான ஹேண்டில் இது. இதை நம்ம ஸ்க்ரூலாம் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ புட்டு பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சின்ன தட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு அடியில் நீங்கள் போட்டுக்கணும். இடியாப்ப தட்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை அந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா மாவை பிசைஞ்சிட்டு லேயர் மாதிரி வச்சுட்டு இந்த லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த புட்டு குடம் இருக்கு இல்லையா, அதில் வந்து தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இப்படி வச்சு நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஸோ வெந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சூப்பரான புட்டு உங்களுக்கு தயாராகிடும். ஸோ இந்த பாத்திரங்கள் தாங்க நான் இந்த தடவை மதுரையில் வாங்கி ஐலாண்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கின பாத்திரங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரெசிபிஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.